இன்றைய புனிதர் ஜூலை 10. டென்மார்க்கின் புனித குண்ட், நார்வே புனித ஓலஃப், ஸ்வீடன் புனித எரிக். அரசர்கள் மறைசாட்சிகள். இறப்பு ஜூலை 29, 1030. இவர் 1015ஆம் ஆண்டில் தனது 20ஆம் வயதில் நார்வே நாட்டின் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1014ஆம் ஆண்டில்தான் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவரானார். இவர் அரசரான 15 ஆண்டுகள் கழித்து மிகவும் செல்வம் இருந்ததால் ஏழைகளிடம் பகிர்ந்து கொடுத்தார். ஏராளமான ஏழை மக்களுக்கு வழிகாட்டினார். தன் முழு வாழ்வையும் ஏழை மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். மிஷனரி வேலை செய்து கிறிஸ்துவை பரப்ப பல நாடுகளிலிருந்து கிறிஸ்தவர்களையும் துறவற குழுமத்தினரையும் தன் நாட்டிற்கு அழைத்தார். பல ஆலயங்களை கட்டினார். பலரை மனம் திருப்பி ஞானஸ்தானம் பெற சொன்னார். இதனால் எதிர் திருச்சபை மக்களால் 1028ஆம் ஆண்டு பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இவரின் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டது. பின்னர் அணு அணுவாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவரின் கல்லறை நார்வே நாட்டில் உள்ளது. இவரின் பெயரால் அந்நாட்டில் பெரிய பெரிய பேராலயங்கள் கட்டப்பட்டுள்ளது. எரிக், ஸ்வீடன். இறப்பு 18 மே 1160. உப்சலா, ஸ்வீடன் பாதுகாவல். ஸ்வீடன் நாட்டின் பாதுகாவலர் இவரும் மறைசாட்சியாளர் குண்ட் போலவே ஆலயத்தில் திருப்பலி நேரத்தில் கொலை செய்யப்பட்டார். இவரும் தன் நாட்டில் மறைபரப்பு பணியை செய்து மக்களை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுத்தார். 1150ஆம் ஆண்டில் ஸ்வீடன் நாட்டின் அரசராக இருந்தார். மறைப்பணி செய்ததின் காரணமாக இவரும் கொலை செய்யப்பட்டார். ஸ்வீடன் நாட்டில் உப்சலா என்ற நகரில் உள்ள பேராலயத்தில் இவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. குண்ட், டென்மார்க். இறப்பு ஜூலை 10, 1086. புனிதர் பட்டம் 1100. திருத்தந்தை 2ஆம் பாஸ்கலீஸ். 1080ஆம் ஆண்டு இவர் டென்மார்க் நாட்டின் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் மிகுந்த விசுவாசம் கொண்டவர். கிறிஸ்துவை தன் நாடு முழுவதும் பரப்ப பாடுபட்டவர். பல ஆலயங்களையும் துறவு மடங்களையும் பள்ளிகளையும் நாடு முழுவதும் கட்டினார். இவர் கிறிஸ்துவை பரப்பிய காரணத்திற்காகவே இவன் எதிரிகளால் திருப்பலியில் இருக்கும்போதே குத்தி கொலை செய்யப்பட்டார். ஜெபம். நிலைவாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, உம்மீது கொண்ட தணியாத தாகத்தால் தங்கள் நாடுகளில் மறைபரப்பு பணியை செய்து கொலை செய்யப்பட்டார்கள். இன்றைய புனிதர்கள். இருப்பினும் இவர்களின் இறப்பினால் அந்நாடுகளில் கிறிஸ்தவம் பரவியது. உம் பெயரை அந்நாட்டு மக்களிடையே நிலைநாட்டினார்கள். இன்று அந்நாடுகளில் மறைபரப்பு பணியை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பணியில் நிறைவு பெற உடனிருந்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.